நம்ம வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கரில் நல்லாவே மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த தால்ச்சா பண்ணும் போது கடலைப்பருப்பு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருங்க. அப்போ தான் ஊறினா தான் நல்லா நமக்கு வேகவையும் சீக்கிரம் நல்லா வெந்து கிடைக்கும், நல்லா குழஞ்சியும் கிடைக்கும், நல்லா மேட்ச் ஆகும். இல்லைன்னா கடலைப்பருப்பு வந்து வேகிறதுக்கு நல்லாவே டைம் எடுக்கும். மீதி நம்ம மீல் மேக்கர் வெந்துடும், பின்ன கடலைப்பருப்பு வேகாமல் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நாள் 1-1.5 மணி நேரம் ஊற வச்சேன்னா. ஸ்பூன் மட்டன் மசாலா, இது நான் போட்டது இப்போ மட்டன் மசாலா. இதுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா. நீங்கள் நினைக்கலாம் மட்டன் மசாலா வேறையா சிக்கன் மசாலா வேறேன்னா, மட்டன் மசாலானா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு இன்க்ரீடிங்கே கூடுதல் இருக்கும். சிக்கன் மசாலாவுக்கு வந்து லேஸ் இன்க்ரீடிங் தான். அது கடைங்களே பேக்கெட் கிடைக்கிது, மட்டன் மசாலா சிக்கன் மசாலா என்னென்னமோ கிடைக்கிது. கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டன் மசாலா. சரிங்களா, இது ரெண்டுமே சேர்த்தாச்சு. நம்ம போட்ட மசாலா, நம்ம சோயா பின்ன நம்ம கடல் பருப்பு எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தண்ணி நமக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அதை ஊற்றிக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே சாதம் கூட சாப்பிட்றதுனா தண்ணி கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு பின்ன நம்ம குக்கரை போட்டு மூடிடலாம், விசிலில் போட்டுடலாம். இப்போ தண்ணி செக் பண்ணிக்கோங்க. பை சான்ஸ் உங்களுக்கு இது வெந்த பின்ன ரொம்ப கட்டி ஆகிட்டு சாதத்துக்கு சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் பச்சை தண்ணி கொதி கண்டிப்பாக ஊற்றக்கூடாது. நல்லா வெந்நி கொதிக்க வச்சு ஊற்றுனா தான் அது டேஸ்ட் வரும். சரிங்களா, எனக்கு இது வந்து போதுமான தண்ணி தான். இந்த பெரிய பெரிய ஹோட்டலில் இந்த சாப்பாடு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்டா உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு ஃபீல் கிடைக்கும். கொஞ்சம் குக்கரை மூடிடலாம். இப்போ ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக வரணும், இன்னும் நல்லா மணமணம் வரணும், கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியை கையால் இப்படி நொறுக்கி இப்படி போட்டுட்டா மட்டன் தால்ச்சா 10 வீட்டுக்கு மணக்கும். அந்தளவு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மட்டனில் சிக்கன்லாம் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டு அவ்வளோ சுவையாக இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் ஒரு 4 சப்பாத்தி சூடாக பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சுட சுட சாதமும் வடிச்சிட்டேன். வேறு என்னங்க, வாங்க எல்லோரும் நம்ம மட்டன் தால்ச்சா சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த மட்டன் தால்ச்சா செய்யுங்க. அவ்வளோ செலவும் குறவு. செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா காலை மத்தியானம் நைட்டு தோசைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பரோட்டாக்கு எதுக்குமே வச்சு சாப்பிட்லாம். இதை ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ரெசிபி இந்த மட்டன் தால்ச்சாக்கு சேர்த்துக்கன்னு தெரியும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சூப்பராக நம்ம மட்டன் தால்ச்சா ரெடி.